ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளீஸ் ஃபீல் அட் ஈஸ் மிஸ்டர் லிங்கோட எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் தான் காணிக்காவ. ஹீரோயினோட நேம் என்னன்னா குவான்ஷின். ஹீரோயின் வந்து டெலிவரி வேலை தான் பார்க்காங்க. அவங்க ஒரு டெலிவரிக்காக தான் போய்ட்டுருப்பாவ. அப்போ அவங்க கடலெல்லாம் பார்த்து அவங்க பாட்டு பாடிட்டே போய்ட்டுருக்கும்போது அவங்கள ஒரு கார் வந்து இடிக்கிறது மாதிரி போயிடும். ஆனால் ஹீரோயின் வந்து அந்த காரை பார்த்து திட்டுவாவ. அந்த காரில் இருக்கிறது யாருன்னா ஹீரோ தான். ஹீரோவோட நேம் என்ன மிஸ்டர் லிங்யூ. ஹீரோ வந்து அவருக்கு ஆஃபீஸ்க்கு தான் போய்ட்டுருக்காரு. அவருக்கு ஆஃபீஸ்க்கு போனோன்னா அவர் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங்கை தான் அட்டன் பண்ணார். மீட்டிங்கில் ஒருத்தர் வந்து அவருக்கு ப்ரோக்ராமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோவும் அது கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்ந்தால ஹீரோ வந்து அதை நிறுத்த சொல்லாரு. உடனே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கவர் எதுக்கு அப்படின்ட்டு கேட்கும்போது ஹீரோ வந்து நீங்கள் அதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரும் பார்க்கும்போது மிஸ்டேக் தான் பண்ணியிருக்காரு. உடனே ஹீரோட்ட சாரி சார், நான் இதை இப்போவே மாற்றேன் அப்படின்ட்டு சொல்லும்போது ஆனால் ஹீரோ வந்து இனிலாம் இங்கே வந்து மாற்றவே முடியாது, நான் உங்களை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்ட்டு வேலையை விட்டு தூக்கிறாரு. அதுக்கப்புறக்கு ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஆஃபீஸ்க்கு தான் வந்திருப்பாங்க. ஒரு பொக்கே டெலிவரி பண்ணதுக்காக வந்திருப்பாவ. அந்த பொக்கே எடுத்துகிட்டு திரும்பும்போது அங்கே ஹீரோவோட கார் இருக்கும். காரை பார்த்துட்டு இந்த கார் தானே என்னை இடிச்சிச்சு, நான் இவரை மறுபடியும் பார்க்க போகிறேனா அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு ஒருத்தங்கள்ட்ட பொக்கையை கொடுத்துட்டு அவங்க லிஃப்ட்டுக்கு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறேக்கு அந்த பொக்கையை தான் இன்னொருத்தங்க வந்து நம்ம ஹீரோட்ட கொடுக்காங்க. ஹீரோவை அந்த பொக்கையை வாங்கிட்டு ஹீரோயினிக்கு லிஃப்ட்டுக்கே வரவ. லிஃப்ட்டுக்கு வந்துட்டு 2 பேரை சேர்ந்தே லிஃப்ட்டுக்குள்ளே போகிறவ. ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஃபேஸை பார்க்கல. இவங்க 2 பேரும் லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கும்போது லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன டிவி இருக்கும். அதில் வந்து நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகிருக்கும். அதை ஹீரோ பார்த்துட்டு இருப்பார். அதில் ஒரு நியூஸ் வந்து யூஎஸ்ஏல ஒரு லிஃப்ட்டு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போய் கீழே விழுந்துடும், அதில் இருந்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகும். இதை ஹீரோ பார்த்துட்டே இருப்பார். பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க இருக்க லிஃப்ட்டில் வந்து லைட்லாம் ஆஃப் ஆகும். லிஃப்ட் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது மாதிரி இருக்கும். உடனே ஹீரோவும் ஹீரோயினும் கற்றுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ஹீரோவோட இமேஜினேஷனாக தான் இருக்கும். ஹீரோ வந்து அந்த நியூஸை பார்த்த உடனே நமக்கு இப்படி தப்பாக நடக்குமோ அப்படின்ட்டு ஹீரோ வந்து இமேஜினேஷன் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க ஒர்க்கு எல்லாத்தையுமே ஹீரோயின் இருந்து பார்த்துட்டே இருக்காவ. அப்புறம் ஹீரோ வந்து அவருக்கு காரில் எங்கேயோ போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அவரை யாரோ ஃபாலோ பண்ண மாதிரி தெரியுது. உடனே ஹீரோ வந்து காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டி ஒரு இடத்துல திரும்பிடுறாரு. ஹீரோக்கு காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவிய ஹீரோக்கு காரை மிஸ் பண்ணிடுறாவ. உடனே அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோக்கு காரை மிஸ் பண்ணிட்டோம், நம்ம இனி என்ன பண்ண அப்படின்ட்டு ஒருத்தன் கேட்பான். உடனே இன்னொருத்தன் சொல்லுவான், அப்போ நம்ம லிங்க் ஃபேங்க்கு கால் பண்ணும் அப்படின்ட்டு சொன்னோன்னா லிங்க் ஃபேங்க்கு கால் பண்ணாவ. அப்போ அந்த காலை வந்து லிங்க் ஃபேங்கோட அசிஸ்டன்ட் தான் எடுப்பான். எடுத்துக்கிட்டு லிங்க் ஃபேங்கிட்ட கொண்டு கொடுப்பான், உங்களுக்கு இப்படி கால் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனால் லிங்க் ஃபேங்கும் அந்த காலை பேசுவோம். அதில் அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க, நாங்கள் ஹீரோவோட காரை மிஸ் பண்ணிட்டோம், நாங்கள் இனி என்ன பண்ண அப்படின்ட்டு கேட்ட உடனே லிங்க் ஃபேங் வந்து சொல்லுவான், நீங்கள் எப்படியாவது அவனுக்கு காரை தேடணும் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுவான். கட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி யாரோ வந்து அடிப்பாவ. இது யாருன்னா லிங்க் ஷெங். லிங்க் ஷெங்கை நீ நம்ம ஷெங்னி கூடலாம், அதே மாதிரி லிங்க் ஃபேங்னி கூடலாம். அப்போ ஷெங் வந்து ஃபேங்கிட்ட நீ எதுக்கு மறுபடியும் அவனை டார்கெட் பண்ண அப்படின்ட்டு கேட்கும்போது ஆனால் ஃபேங் வந்து உனக்கு என்ன அப்படின்ட்டு கேட்கும்போது ஷேங் வந்து அவன் நம்மளுடைய பிரதர் அப்படின்ட்டு சொல்லும்போது உடனே ஃபேங் வந்து நான் தான் உன்னுடைய பயாலஜிக்கல் பிரதர் அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே ஷேங் வந்து நம்ம எல்லாருமே பிரதர்ஸ் தான் அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே ஃபேங்க் வந்து இதெல்லாம் பிடிக்காது. அப்புறம் அந்த சீனை அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காணிக்காவ. ஹீரோ வந்து கார் ஓட்டிட்டு தான் வந்துட்டு இருக்கான். அவங்கள்ட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டு இருக்கான். ஹீரோ வந்து அவருக்கு காரை ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டிட்டு கொண்டுட்டு வராரு. ஒரு கட்டத்தில் பிரேக் பிடிக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது பிரேக் வந்து பிடிக்கல. உடனே ஹீரோ வந்து காரை தாறுமாறாக தான் ஓட்டாரு. கரெக்டாக அந்த நேரம் ஒரு பஸ்ஸும் வருது. உடனே ஹீரோ வந்து அவருக்கு காரை திருப்பும் போது அங்கே கடல் இருக்குது. கடலில் போய் கார் வந்து விழுந்துருது. பயங்கர ஆக்சிடெண்ட்டும் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு ஹீரோயினை தான் காணிக்காங்க. ஹீரோயின் வந்து அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை அவங்க கபோர்டில் வச்சுட்டு அவங்க கிளம்பாவ. அவங்க கிளம்பும்போது நல்ல மழை பெய்யுது. அதில் தான் அவங்க ஸ்கூட்டி ஓட்டிகிட்டே வராங்க. ஹீரோவும் அவருக்கு ஆக்சிடென்ட்லேருந்து எப்படியோ தப்பிச்சு அவரும் மெயின் ரோட்டுக்கு வந்து நிற்பார். இதே ரோடு வழியாக தான் ஹீரோயினும் வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை இடிக்கிற மாதிரியே போவாங்க. உடனே ஹீரோயின் வந்து பிரேக் போடுவாங்க. ஆனால் பிரேக் வந்து கரெக்டாக பிடிக்காம ஹீரோவை போய் இடிச்சிருவாங்க. ஹீரோ வந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டுருவாங்க. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவை போய் எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோ வந்து எழும்பவே மாட்டாவ. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோ வந்து எழும்புவான். உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்பாவ. அப்போ ஹீரோ வந்து எழுந்திரிச்சு இருக்கும்போது அந்த ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த 2 பேரும் ஹீரோவை பற்றி விசாரிச்சுட்டு இருப்பாவ. ஹீரோ அதை பார்த்தோன்னே ஹீரோயினை அவர் தெரியாத மாதிரி மறைச்சிட்டு நிற்பாவ. உடனே ஹீரோயின் வந்து உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்டிருக்கும்போது ஹீரோயினை யாரோ இடிச்சிருவாங்க. இடிச்சோடனே ஹீரோயின் வந்து ஹீரோவை போய் கிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்ட்டு தெரியாது. உடனே ஹீரோயின் என்ன செஞ்சுருவாங்கன்னா ஹீரோவை அடிச்சிருவாவ. ஹீரோ அடித்த உடனே ஹீரோ வந்து அந்த அதிர்ச்சியில் மறுபடியும் மயக்கம் போட்டுருவாவ. அதுக்கப்புறக்கு டாக்டர் வந்து ஹீரோவை செக்அப் பண்ணி கூட்டிகிட்டு போவாவ. அதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்டில் ஷெங்கும் ஃபேங்கும் வந்து அவங்க அப்பாட்ட அப்பா ஹீரோவை காணல, ஹீரோவோட கார் வந்து ஒரு கடலில் கிடச்சிருக்கு, ஆனால் இன்னும் அவனும் கிடைக்கல அப்படின்ட்டு சொல்லுவாவ. உடனே ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து நெஞ்சு வலி மாதிரி வந்துடும். இங்கே இன்னொரு ஃபேமிலியை கணிப்பாவ. அங்கே வந்து ஒரு அப்பா அம்மா ஒரு பொண்ணு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஹீரோ காணல அப்படிங்கிற நியூஸை தான் இருந்து பார்த்துட்டே இருப்பாவ. அப்போ அந்த அப்பா வந்து ஹீரோவோட ஃபேமிலியை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பாவ.
அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஹீரோவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணோம். ஹீரோவை அந்த பொண்ணு லவ் பண்ணது போல் ஒன்றா ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் கண்ணு முழிப்பா. அப்போ ஹீரோக்கு பக்கத்தில் ஹீரோயின் தான் இருப்பா. ஹீரோயின் வந்து உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்ட்டுலாம் கேட்பா. அப்போ ஹீரோ வந்து உனக்கு ஃபோனை கொடு அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு ஃபோனை வாங்குவான். ஃபோனை வாங்கிட்டு அதில் ஏதோ கால் பண்ணுவான். உடனே ஹீரோயின் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது ஹீரோ வந்து இல்லை நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே ஹீரோயின் வந்து ஹீரோட்ட இருந்த ஃபோனை வாங்கிட்டு ப்ளீஸ் போலீஸ்க்குலாம் கால் பண்ணாதுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுவான். அப்போ ஹீரோ வந்து நான் யார் அப்படின்னுட்டு கேட்பான். உடனே ஹீரோயின் வந்து உண்மையிலே நீங்கள் யாருன்னே தெரியலையா, உங்களுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையா அப்படின்ட்டு கேட்பா. உடனே ஹீரோ வந்து நீ அடித்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே ஹீரோயின் வந்து அந்த ஆச்சரியத்தில் இருப்பா. அப்போ டாக்டர் வந்து ஹீரோவை வந்து பார்க்க வருவாங்க. அப்போ ஹீரோயின் டாக்டர்கிட்ட இவனுக்கு காலில் தானே அடிபட்டிருக்கு, ஆனால் ஏன் மூளையில் பிரச்சனையான மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கேட்கும்போது உடனே டாக்டர் வந்து நாங்கள் ரிசல்ட்லாம் பார்த்துட்டோம், எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஏதாவது ஃபோர்ஸ் ஏதாவது தாக்கியிருக்கோம், அதனால டெம்ப்ரரியாக மெமரி லாஸ் ஏற்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லவ. உடனே ஹீரோயின் வந்து ஏதாவது ஃபோர்ஸா அப்படின்ட்டு அவங்க ஹீரோவை அடிச்சிருப்பாங்களா அதை யோசிச்சு வைப்பாவ. அப்போ ஹீரோயின் வந்து இதெல்லாம் நம்மளால தானா அப்படின்ட்டு யோசிப்பாங்க. அதுக்கப்புறக்கு ஹீரோயின் வந்து பில் பே பண்ண போவாங்க. பில் பே பண்ணும்போது அங்கே ரொம்ப நிறைய ரூபா சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட் இல்லையா அப்படின்ட்டு கேட்பாங்க. உடனே அந்த நர்ஸ் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறக்கு இங்கே ஒரு நாள் தங்கிறதுக்கு எவ்வளவு அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த நர்ஸ் வந்து ரொம்ப நிறைய ரூபாயே சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து இல்லை நாங்கள் இங்கே தங்கலை அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கான பில்லை மட்டும் கட்டிக்கிட்டு அவங்க வந்துடுவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோட்ட நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்து பேப்பரில் ஏதோ எழுதி ஹீரோயின்ட்ட கொடுப்பாவா. அதில் இல்லைன்னா ஹீரோயின் வந்து ஹீரோக்கு 3 லட்சம் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கோம். உடனே ஹீரோயின் வந்து எதுக்கு நீங்கள் என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேட்பா. உடனே ஹீரோ வந்து நீ என்ன அடிச்சிருக்கா, அதனால எனக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கு, நான் நீ இதை போலீஸ்கிட்ட சொன்னேன்னா உடனே என்கொயரி பண்ணுவாவ, அதனால நீ எனக்கு 3 லட்ச ரூபா தரணும் அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே ஹீரோயினுக்கு அந்த நேரம் ஒரு கால் வரும். உடனே ஹீரோயின் வந்து அதை அட்டன் பண்ணுவாங்க. அதில் என்னென்னா அவங்க வீட்டோட ஓனர் தான் பேசுவாங்க. ஹீரோயின் இன்னும் 2 பே பண்ணியிருக்க மாட்டாங்க, நீ இன்னும் 2 பே பண்ணல அப்படின்ட்டு சொல்லதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பாவ. அதுக்கு வரைக்கும் நாங்கள் இன்னும் ரூபா அதிகப்படுத்திருக்கோம் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நாளில் பே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வைப்பாங்க. அதுக்கு பிறகு ஹீரோட்ட வந்து இப்போ என்கிட்ட காசு இல்லை, ஏன்னா நீங்கள் என் வீட்டில் தங்கிடுங்க, நான் உங்களுக்கு ஒரு நர்ஸ் மாதிரி எல்லா ஹெல்ப்பும் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே ஹீரோவும் சரி அப்படின்னுக்கிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வருவாங்க. அப்போ வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஸ்கூட்டியாக ஓட்டது மாதிரி இருக்கும். பட் பார்த்தா ஹீரோயினோட ஸ்கூட்டி வந்து ஒரு சைக்கிள் வண்டி மேலே இருக்கும். ஹீரோயின் தான் அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கஷ்டப்பட்டு அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டே வருவாங்க. அப்போ ஹீரோட்ட நான் உங்களை எப்படி கூட அப்படின்ட்டு கேட்கும்போது உடனே ஹீரோ வந்து நீ எப்படினாலும் கூட்டுக்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க, ஆனால் ஹீரோக்கு ஒரு பேருமே பிடிக்காது. இவங்க எப்படி பேசிகிட்டே வருவாங்க. கடைசியில் ஹீரோயினோட வீட்டையும் ரீச் பண்ணிடுவாங்க. ரீச் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ வந்து இதான் உன் வீடு அப்படின்ட்டு கேட்கும்போது ஹீரோயினும் ஆமாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்து எந்த ஃப்ளோர் அப்படின்ட்டு கேட்கும்போது 2nd ஃப்ளோர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்து லிஃப்ட் இல்லையா அப்படின்ட்டு கேட்கும்போது இல்லை படிக்கட்டு தான் இருக்குது, 2nd ஃப்ளோர் தானே, உடனே போயிடலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரின்னுட்டு போகலான்ட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து அந்த படிக்கட்டில் ஏறும்போது ஹீரோவும் ஹீரோயினும் கீழே உள்ளது மாதிரி யோசிச்சு பார்ப்பாவ. உடனே ஹீரோயின்ட்ட நீ என்ன பிடிக்காத, நானே நடந்து வந்துக்கிடுவேன் அப்படின்ட்டு ஹீரோவே நடந்து வருவார். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ குடிக்கிறதுக்காக தண்ணி கொண்டு கொடுப்பாவ. அப்போ ஹீரோ வந்து அதில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். உடனே ஹீரோ வந்து நான் இதை குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னோன்னே ஹீரோயின் வந்து அந்த தண்ணியை அவங்களே குடிச்சிட்டு ஹீரோக்கு அந்த கப்பை நல்லா கழுவிக்கிட்டு தண்ணி ஊற்றி கொண்டு கொடுப்பாவ. உடனே ஹீரோ வந்து நான் எங்கே தூங்கணும் அப்படின்ட்டு கேட்பாவ. உடனே ஹீரோயின் வந்து நீங்கள் ஏன் பெட்ரூமில் தங்கிடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாவ. அங்கே நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் இருக்கோன்னே ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட நீ நல்லா கார்ட்டூன்ஸ்லாம் வரைவியா அப்படின்ட்டு கேட்கும்போது ஹீரோயினும் வரைவேன் அப்படின்ட்டு சொல்லுவாவ. அதுக்கப்புறக்கு அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குமோ அதை ஹீரோ எடுப்பார். எடுத்தோடனே ஹீரோயின் வந்து அந்த ஃபோட்டோவை பிடிங்கிட்டு நீங்கள் ஏன் பெட்ரூமில் படுக்கலாம், ஆனால் இங்கே இருக்க ஒரு பொருளையும் தொடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாவ. உடனே ஹீரோ வந்து இல்லை நான் இங்கே படுக்கலை, நான் சோஃபாலே படிக்கேன் அப்படின்ட்டு அங்கே போவாவ. உடனே ஹீரோயின் வந்து அவங்க சோஃபாவை நல்லா க்ளீன் பண்ணுவாவ. அப்போ ஃபேனு போட்டு கொடுப்பாவ. அப்போ ஹீரோ வந்து மறுபடியும் யோசிச்சு வைப்பார், அந்த ஃபேன் வந்து ஹீரோக்கு மேலே வந்து உள்ளது மாதிரி. உடனே ஹீரோ வந்து இல்லை சோஃபாவை நீ கொஞ்சம் தள்ளி போடு, நான் அதில் படுக்கேன், இல்லைன்னா நான் உன் கூடயே படுக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவாள். உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு சோஃபாவை தள்ளி போட்டு ஹீரோவை படுக்க வைப்பாவ. ஹீரோயின் வந்து நைட் ஃபுல்லாக இருந்து ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோ மார்னிங் எழுந்துச்சு பார்க்கும்போது ஹீரோயின் வந்து அவங்க ஒர்க்குக்கு கிளம்பியிருப்பாங்க. ஹீரோயின் கிளம்புறதுக்கு முன்னே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஹீரோ யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கு மேலேயும் ஒவ்வொரு ரேட்டு எழுதி வச்சுருப்பாங்க. ஜூஸு, ப்ரெட்டு, ஆம்லேட்டு, அதே மாதிரி அவர் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ்ஷு எல்லாத்துக்கும் மேலேயும் ஒவ்வொரு ரேட்டு எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஹீரோ வந்து 3 லட்ச ரூபா கேட்டிருப்பார்ல, எல்லாத்தையும் இப்படியே குறைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு ஹீரோயின் வந்து டெலிவரிக்காக அவங்க வீட்டு பக்கத்துலேயே வந்திருப்பாங்க. அங்கே ஏதோ ஃபயர் ஆகிருக்கும், அங்கே ஃபயர்மேன்ஸ் எல்லாம் போவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து இதை பார்த்துக்கிட்டே இருப்பாவ. அப்போ 2 பேரும் பேசிட்டு போவாவ. ரூம்
நம்பர் 208 திடீர்ந்தால தீ பிடிச்சிட்டு அப்படின்ட்டு உடனே ஹீரோயின் வந்து ரூம் நம்பர் 208 அப்படின்ட்டு கேட்டுட்டு அவங்க ரூமுக்கு ஓடுவாங்க. அவங்க ரூம் தான் 208. அவங்க வீடை வந்து பார்க்கும்போது அங்கே ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்கும். அவங்க வீட்டில் மைக்ரோவே இருக்கும், அது வெடிச்சிருக்கும். அதனால தான் இதெல்லாம் இருந்திருக்கும். ஹீரோ தான் இது பண்ணியிருப்பார். உடனே ஹீரோயின் வந்து ஹீரோட்ட வந்து நீங்கள் எதுனால எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க ஃபோன் நம்பரை எழுதி கொடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு பிறகு ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கால் வரும், உங்கள் பிரதர் இப்படி ஏதோ பண்ணிட்டார் அப்படின்ட்டு. பிரதரா அப்படின்ட்டு அவங்க அங்கே போய் பார்க்கும்போது ஒரு கடையில் ஹீரோ வந்து என்ன செஞ்சுருப்பாருனா நிறைய கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் தட்டி விட்டுருப்பாரு. ஆனால் ஹீரோயின் வந்து அதுக்கு தேவையான ரூபாயெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் ஹீரோட்ட வந்து ஒழுங்காக இருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஹீரோயினுக்கு கால் வரும், உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டார் அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு அங்கே போகும்போது ஒரு சின்ன பையன்ட்ட ஹீரோ வந்து வம்பிழுத்திருப்பாரு. உடனே அந்த சின்ன பையன் அழுதுகிட்டே இருப்பான். ஹீரோயின் வந்து சாரி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோவை மறுபடியும் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு மறுபடியும் கால் வரும், பிரதர் வந்து மிஸ் ஆகிட்டாரு, அவரை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு கால் வரும். உடனே ஹீரோயின் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து ஹீரோவை போட்டு திட்டுவாங்க. ஹீரோயினுக்கு டேமேஜ் பண்ண எல்லாத்துக்குமே ஹீரோயின் இருந்து பில் எழுதிட்டே இருப்பாவ. அப்போ ஹீரோ வந்து டிவி போடலாம் அப்படின்ட்டு டிவி ரிமோட் எடுப்பாவ. அப்போ ஹீரோயின் வந்து உடனே டிவி ரிமோட் அப்படிங்க அடுத்த டிவியை டேமேஜ் பண்ணலாம் பார்க்குறீங்களா அப்படின்ட்டு ஹீரோ போட்டு திட்டுவாவ. உடனே ஹீரோக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிரும். உடனே ஹீரோயின் வந்து சரி அப்படின்ட்டு டிவி ரிமோட்டில் உள்ள ஒவ்வொரு பட்டனையும் சொல்லி எடுப்பாவ, இந்த பட்டனை ஆன் பண்ணால் டிவி ஆன் ஆகும் அப்படின்ட்டு. உடனே ஹீரோ வந்து நான் டாய்லெட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து எழும்பி கிளம்புவாவ. உடனே ஹீரோனா சரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹீரோ டாய்லெட்டுக்கு போனவர் அங்கே போய் கத்துவார். உடனே ஹீரோயின் வந்து என் டாய்லெட்டுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அங்கே போவாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ஹீரோ வந்து பாத் டப்புக்கு மேலே ஏறி இருப்பாவ. உடனே ஹீரோயின் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அங்கே பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயினை பார்க்கும்போது அங்கே ஒரு காக்ரோச் இருக்கும். உடனே ஹீரோயின் வந்து காக்ரோச்சுக்கு பயந்து அங்கே ஏறி இருக்கே அப்படின்ட்டு கேட்பேன். உடனே ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வந்து அதை காலாலேயே மிதித்து கொள்ளுவாவ. அப்போ ஹீரோ வந்து இங்கே நிறைய காக்ரோச் இருக்கும் அப்படின்ட்டு கேட்பாவ. உடனே ஹீரோயினும் ஆமாம் நான் நாளைக்கு இதுக்கான ஸ்ப்ரே வாங்கி போட நீங்கள் கவலைப்படாதுங்க அப்படின்ட்டு சொல்லுவாவ. உடனே ஹீரோவும் சரி அப்படின்ட்டு சொல்லுவாவ. இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்கிறதோடய இந்த எபிசோட முடியுது. இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.